வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது ஹுண்டாய் கார் கம்பெனி நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். அதனுடைய ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு அந்த கார் இருக்குது, கார் ஓட்டுறாங்க, சூப்பராக இருக்குது, பெரிய கோடீஸ்வரர், ஃபேமிலியாக கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் 1915 இவர் பிறந்து இவர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணும். அதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணும். இவர் வாழ்க்கையில எப்படி வந்துட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர் நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கார் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஜேர்னியை வந்துட்டு நான் கேட்டேன். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்னா, கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துல இருந்து இவங்க மீண்டு வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுல முன்னேறாங்க. ஆனா மனுஷன் செய்யாத வேலையே கிடையாது. ஸோ நான் போய் செக் பண்ண எனக்கு எங்கே தாண்டா அது முடியுது, எப்போ தாண்டா இவர் வந்து ஹுண்டாய் கார் கம்பெனி வைப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளவு பிஸ்னஸ், அவ்வளவு தோல்வி. ஸோ எதுக்கு நம்ம வீடு தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் நம்ம கடன் வாங்கிட்டேன், என்னால் முடியல, என் வாழ்க்கைத்தோடு முடிஞ்சு போச்சு, எனக்கு இதுக்கு மேலே வெளியில் தலை காட்ட முடியாது, என்னால் யாருக்கிட்டையுமே பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்த எடுத்து சொன்னால் நம்ம படுறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் எப்படியோ பட்டிருக்காங்க, இப்போ கூட இன்னும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியணும். அவங்களும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இனி இது எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு, ஏன்னா இது ரிசர்ச் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஏன்னா ரியல் லைஃப் இல்லைங்களா. ஸோ இதை ரிசர்ச் பண்ணி எடுத்து சொல்லணும். ஸோ வியூஸ் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இனி வந்துட்டு இது போன்ற வீடியோக்களை பண்ணலாம். இந்த ஒரு வீடியோவை எனக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக முழுமையாக கேளுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படா இவர் வந்துட்டு இந்த கார் கம்பெனியை வைப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகேங்க. 1915 இவர் பிறக்கிறார். அதாவது இவருடைய பேரை நான் வாயிலே நுழையில, அதனால தான் எழுதி வச்சுட்டேன். சங் சுங் யங் அப்படின்றவர் தான் இவர் வந்துட்டு இந்த ஹுண்டாய் கார் கம்பெனியோட ஓனரு. இவர் வந்துட்டு 1915 பிறக்கிறாருங்க. கொரியாக்காரர் தான். ஸோ இவர் வந்துட்டு பிறந்து இவருடைய ஃபேமிலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெருசாக இது ரொம்ப பணக்காரங்களாம் கிடையாது. அதே போல் வந்துட்டு நடுத்தர குடும்பமும் இவங்க கிடையாது. எப்படின்னா, ஒரு வேளை இவங்க சாப்பிடணும்னா 24 hours இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான். காட்டில் இறங்கி விவசாயம் பண்ணணும். ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் அப்படின்றது மட்டும்தான் அங்கே பிரதான வேலையாக அவங்க ஊரில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்களோட ஊரும் இருக்கு, பட் ஆனால் எனக்கு புரியல, தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஊர் பேர் சொல்லல. இவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா, விவசாயத்துக்காக தன்னுடைய மூத்த மகனை கூட்டிட்டு போயிறாரு. அதாவது சங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. இவருக்கு சுத்தமா அந்த வேலையை பிடிக்கல. இவர் வந்துட்டு நம்ம வேற ஏதாவது பண்ணணும், நம்ம இன்னும் ஏழ்மையில இருக்கக்கூடாது, நம்ம நல்ல நிலைமைக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு அப்பையில இருந்தே வந்துட்டு மனசுல இருந்திருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, இவருங்க அப்பா வந்துட்டு சொல்றாரு, பட் பிடிக்காம அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து 16 வயசு அப்படின்றது வந்துட்டு ரீச் ஆகுது. அந்த சமயத்துல இவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்து ஊர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத வந்துட்டு பாக்குறாரு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டா நமக்கு வந்துட்டு நல்ல காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. ஸோ வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு போகக்குள்ள வந்துட்டு இவருக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல. முதல் தடவை இவர் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தது 2வது முறை, கொஞ்ச நாட்கள் கழித்து 2வது முறை இவரு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட வராரு. போய் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு வேலை செய்யறாரு. ஸோ வேலை சேர்ந்து அங்கே வந்து நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சம்பாரிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு எப்படியோ சங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாருங்க. ஸோ இவரை கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அங்கே வெளியூர்லலாம் போயிட்டு நம்மளால் சர்வே பண்ண முடியாதுப்பா, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு பண வசதியும் இல்லை, அதனால் அப்படிலாம் பண்ணாத, நீ இங்கேயே விவசாயம் பாரு அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இவர் ஆல்ரெடி வெளியில் போயிட்டு வேலை பார்த்துருக்காரு. 1 மாதம் சம்பளமும் வாங்கிட்டார். இவர் மண்டையில் ஏறுங்களா? கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தது கிளம்புறாரு. ஸோ அடுத்தது கிளம்புன உடனே இவங்க அப்பா வந்துட்டு மறுபடியும் கூட்டு வந்து விட்டுறாரு. அதற்கு அடுத்ததும் போறாரு, மறுபடியும் இவங்க அப்பா கூட்டு வந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அதாவது நம்ம இனி ஒரு தடவை வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்ல நிலைமையில தான் திரும்ப வரணும். அப்பா வந்துட்டு நம்மளை கூப்பிட்டுட்டாரு அப்படின்னா நம்ம திரும்ப இந்த ஒரு வேலை, அதாவது இங்கே வீட்டில இருந்து வெளியில போற வேலையே வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அடுத்தது இவர் 4வது தடவையும் கிளம்பிடுறாரு. 4வது தடவை கிளம்பி போயிட்டு இவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றாரு மறுபடியும். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இவர் மறுபடியும் வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் ஒர்க் பண்றாரு. அதுக்கு அடுத்தது அங்கிருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், ஏன்னா இவர் வந்து விவசாயம் பண்ணவர், 14 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர். கொஞ்சம் வருஷங்களா இவருக்கு வந்துட்டு வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது இவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருந்தவருக்கு ஒரு 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இவர் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு.
அந்த ஹார்ட் ஒர்க்னால இவர் வந்துட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து உள்ள கம்பெனிக்குள்ள வேலைக்கு போறாரு. ஸோ கம்பெனிக்குள்ள வேலைக்கு போயிட்டு இன்னும் வந்துட்டு இவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அப்புறம் வேற வேலை வந்துட்டு சர்ச் பண்ண ஒரு ரைஸ், அதாவது அரிசி மண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த அரிசி ஷாப்ல வந்துட்டு இவருக்கு வேலை கிடைக்குதுங்க. அந்த வேலை முதல்ல அவருக்கு எப்படின்னா, ஸோ அங்கே வந்து பேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே வந்து பில்டிங்கை க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வேலை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. இதற்கு அடுத்தது இவருக்கு ஃப்ளோரில் வந்துட்டு உள்ள பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கறது வரவங்களுக்கு அந்த வேலையை வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அடுத்தது டெலிவரி பண்ணுறாரு. அதற்கு அடுத்தது இந்த இந்த கம்பெனி வந்துட்டு ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இதில் வந்துட்டு பல வருடங்கள் அப்படின்றது ஓடிடுது. இப்போ அந்த கம்பெனி ஓனருக்கு இவர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்றது தெரியும். நல்லா இவர் வந்துட்டு உழைப்பாளி அப்படின்றதுனால அந்த கம்பெனி ஓனருக்கும் வயசாயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து குழந்தைங்க எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சொத்துக்கள், அதாவது அந்த கடையை வந்துட்டு நம்ம சங் பேரில் எழுதி கொடுத்துட்றாரு. அப்போ அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசுங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடையை இவர் வாங்கிட்டு இந்த கடையினுடைய பேரை மாற்றுறாரு. இவர் கடையினுடைய பேரை மாற்றிட்டு இவரு வந்துட்டு நிறைய பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேரை வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. நல்லா வந்துட்டு சூப்பராக, அதாவது முதல்ல இருந்ததை விட இந்த அரிசி மண்டி இப்போ பல மடங்கு பார்த்தீங்கன்னா பெருசாயிடுச்சு. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஷாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது இவருக்கான பிரச்சனை. ரொம்ப நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்த வாழ்க்கையில், அதாவது வேர்ல்டு வார் 2 வருது. இந்த வேர்ல்டு வார் 2 வந்ததில் இராணுவ வீரர்களுக்கு உணவு வேணும் அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்கன்னா, இவருடைய அரிசி மண்டியை அலைக்கா வந்துட்டு எடுத்துடுறாங்க. ஸோ அரிசி மண்டியை எடுத்தோன்னா இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம இப்போதான் முன்னேறிட்டு இருந்தோம், ஏன்னா வேர்ல்டு வார் 2ல நம்மளாம் போய் பேசவே முடியாது, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்னடா இப்போதான் நம்ம இப்படி வந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சாலாம் கேட்காதீங்க, இன்னும் இருக்குது. இவர் ஊருக்கு போனவர் சும்மா இருப்பாருங்களா? அங்கேருந்து வந்துட்டு இவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு திரும்ப வந்துட்டு கிளம்புனவர். இப்போ வந்துட்டு பெரிய ஒரு கடைக்கு ஓனராக இருந்தவர். இப்போ மறுபடியும் இவர் சும்மா இருக்க மாட்டார். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கார் ரிப்பேரிங் கம்பெனி வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது வந்துட்டு இருக்கிற காசு, அதாவது இவர்கிட்ட இருந்த காசு எல்லாமே எடுத்து ஒரு கார் ரிப்பேரிங் கம்பெனி வைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த இடத்துல இவருக்கு பணம் பெருசாக பத்தல. பணம் பத்தாததுனால என்ன செய்கிறாருன்னா, பேங்க்ல லோன் போடுறாரு. பேங்க்ல லோன் போட்டு இவருடைய கார் ரிப்பேரிங் கம்பெனி வந்துட்டு, அந்த இடத்துல நிறைய காம்படிஷன் இருக்கு, ஒரு 10-20 கம்பெனி அந்த இடத்துல இருக்கு கார் ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கார் ரிப்பேரிங் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாரு. அண்ட் அதே சமயம் நிறைய ஆஃபர் அப்படின்றதையும் கொடுக்குறாரு. அப்பயே பார்த்துக்கோங்க, ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக, அதாவது ஒருத்தர் ஒரு நாளுக்குள்ள உங்கள் கார் ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு ஆஃப் டேல வந்துட்டு அந்த காரை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு வேலைகளை இவர் இன்னும் ஈஸியாக்குறாரு. மக்களுக்கு சீக்கிரமாக ப்ராடக்டை வந்து கொடுக்குற மாதிரி வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இதுலேயும் இவர் சஸ்டெயின் ஆகிறாரு. இந்த இடத்துல அதாவது மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இந்த இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவருடைய வந்து கார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற, அதாவது கார் ரிப்பேரிங் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் சிகரெட் குடிச்சிட்டு அந்த சிகரெட்டை புகைப்பிடிச்சிட்டு அந்த நெருப்பை வந்துட்டு அணைக்காம அவருடைய கராஜிலே போட்டுறாரு. கராஜில் போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ பெட்ரோல் எல்லாமே இருக்கும், பெட்ரோல் டீசல் இருக்கும், ஃபயர் ஆகிட்டு மொத்தமாக காலி. ஸோ மொத்தமாக காலினா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ இவர்கிட்ட மறுபடியும் காசு கிடையாது. அதுக்கப்புறம் இவர் கூட, அதாவது இவர் வேலையெல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, இவர் வேலை செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவர் கார் ஷோரூம் கார் சர்வீஸ் வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்த ஒருத்தர் இவருக்கு வந்துட்டு பணம் கொடுக்க உதவி பண்ணுறாரு. அப்போ இவர் மறுபடியும் கார் ரிப்பேரிங் கம்பெனி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு பண்ணுறாரு. மறுபடியும் அதாவது 2வது முறை கார் ரிப்பேரிங் கம்பெனி பெட்டராக பண்ணுறாரு. பெட்டராக பண்ணி இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதில் வந்து நல்ல சஸ்டெயின் ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 80 எம்ப்ளாயிஸ், பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தவர் ஒரு 80 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. பயங்கர ஹாப்பியாக, பயங்கர சந்தோஷமாக போகுது. இவரும் வீடு வாங்குறாரு, அப்பா அம்மாவுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறாரு, அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்றது இவரோட வாழ்க்கையில் நடக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஸோ இப்போ வந்துட்டு இவர் கார் ரிப்பேரிங் இதுலேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹுண்டாய் கார் கம்பெனி வச்சிட்டார் அப்படின்றத யோசிப்பீங்க. அதுதான் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவர் கார் இது வச்சதுனால இந்த வேர்ல்டு வார் 2 மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் சூடு பிடிச்சி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு வண்டி தேவை அப்படின்றதுனால இவருடைய கார் ஷோரூமு அந்த செட்டை வந்துட்டு அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க. செட்டை எடுத்து அவங்க கார் ரிப்பேரிங் அப்படின்றது வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்துட்டு போயிடுச்சு. இவருடைய வாழ்க்கையில் நிறைய அடிகள் விழுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் எந்த அடிகள் விழுந்தாலும் சரி, என்னுடைய உயிர் இருக்குது, நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் மறுபடியும் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு இவர் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இவருக்கு கார் கம்பெனி வச்சதில், கார் ரிப்பேரிங் சென்டர் வச்சதில் இவருக்கு காரை பற்றின ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அப்படின்றது இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம 1946
இப்போ தான் வந்துட்டு ஹுண்டாயோட பிறந்தநாள் 1946 இந்த ஹுண்டாய் கார் கம்பெனி மறுபடியும் இவர் தோண்டு போகலை. மறுபடியும் வந்துட்டு இப்போ தான் முதல்ல கார் கம்பெனி அப்படின்ற ஒரு பெயர் ஹுண்டே அப்படின்ற ஒரு பெயரை வந்துட்டு இவர் எடுத்து மறுபடியும் அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே கால் பதிக்கிறாரு. கால் பதித்து நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க. இவர் இதோட நிறுத்தக்கூடாது, இந்த பிஸ்னஸில் நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா திரும்பவும் இது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், மறுபடியும் யாராவது டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்துட்டு பில்டிங் வேலையும் பார்த்துருக்கிறாரு, அதனால பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நிறையா கம்பெனிஸ்லாம் கட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, பில்டிங் கட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, ரோடு போடுறாரு, நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு கான்ட்ராக்ட் எடுத்து. ஸோ வெளியூர்களையும் வெளிநாட்களையும் வந்துட்டு இவர் செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. இப்படி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ஒரு அடி, 2 நாட்டுக்கு இடையே வந்துட்டு சண்டை வருது. இவர் இருக்கிற நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் சண்டை வருது. இந்த வேர்ல்டு வார் தான், அதே வேர்ல்டு வாரில் தான். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இவர் வந்துட்டு வேற நாடுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஆயிடுது. வேற ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு, குடும்பத்தோட எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இவருக்கு மறுபடியும் இவர் தோண்டு போகலை, மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இவர் யோசிச்சு இவர் அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல கொண்டு வராரு. இப்போ கார் இன்ஜின் வந்துட்டு ஃபோர்டு கம்பெனி கூட டைப் வச்சு கார் இன்ஜினை வாங்கி இவர் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. கார் இன்ஜினை மேனுஃபேக்சரிங், அதாவது கார் பாடி இவர் ரெடி பண்ணிடுவார், இன்ஜினை வாங்கி வந்துட்டு வச்சு இவர் முதல்ல ஃபோர்டு கம்பெனி கூட தான் டைப் வச்சு, ஏன்னா அப்போ ஃபோர்டு அப்படின்றது பயங்கர டாப்பு, அவங்க கூட டைப் வச்சு தான் இவர் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு வராரு, காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ பயங்கர சக்ஸஸ், சூப்பராக வந்துட்டு போகுது கார். பிரச்சனை என்னன்னா இவர் இருக்கக்கூடிய நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 கார் தான் தேவைப்படுது. ஆனால் இவர் இருக்கிற கடன், இவருக்கு இருக்கிற பிரச்சனை, அது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 80,000 வந்துட்டு கார்ஸை சேல் பண்ணி ஆகணும். சம்திங் 80,000 1 lakh above வரும். ஸோ இவ்வளோ கார்ஸ் இவர் சேல் பண்ணால் மட்டும்தான் இவரால் இவருடைய கடன் எல்லாத்தையுமே வந்துட்டு அடைக்க முடியும். இவர் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காருல்ல, அப்போ இவருக்கு கடனும் இருக்குது. அந்த கடனெல்லாம் சமாளித்து தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னா இதை நம்ம வேற ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காரை வேற நாட்கள், அதாவது அமெரிக்கா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துட்டு நாடுல இவர் வந்துட்டு காரை சேலுக்காக கொடுக்குறாரு. சேலுக்காக கொடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே லக்ஸரிஸ் கார், பயங்கர வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ எல்லாமே லக்ஸரிஸ் கார்ஸில் இருக்கிறதுனால இந்த காரை செகண்ட் ஹேண்டுக்கு கூட இவர் வாங்கலை. இது ஒரு காரே கிடையாது, இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு கார், இதை எடுத்து நீங்கள் வேற வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வந்துட்டு இந்த இடத்துல அடி உழுது, கார் சேல்ஸ் எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இவர் ஊரில் வந்து கார் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் இவருடைய கடனை கட்டணும்னா வெளிநாட்டுகளையும் இவரோட காரை சேல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால இவர் இன்னொரு ஐடியா கொண்டு வராரு. ஸோ அங்கே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கார் வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் சேல்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா செகண்ட் ஹேண்டு கார் ரேஞ்சுக்கு நம்ம ஒரு புது கார் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு சில விஷயங்களெல்லாம் கம்மி பண்ணிட்டு லக்ஸரி காருக்கு, அதாவது அவங்க ஈடுக்கு வந்து லக்ஸரி கொடுக்க முடியாது, அப்போ வந்துட்டு அவங்க ஈடுக்கு செகண்ட் ஹேண்டு காருக்கு லக்ஸரிஸ் காரை நம்மளால கொடுக்க முடியும், அந்த ஈக்குவலுக்கு நம்ம ஒரு காரை கொடுக்க முடியும், புதுசாக கொடுக்க முடியும். அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் ரேட்டுக்கு விற்கக்கூடிய கார் விலைக்கு இவர் காரை லான்ச் பண்ணுறாரு. அந்த காரை வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக போகுது, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு வந்துட்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. ஸோ எல்லாருமே அந்த காரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டிலையும் சரி, இவங்க நாட்டிலையும் சரி, பிற நாடுகள் கூட டைப் அப்படின்றத வைக்கிறாரு. எல்லா நாடுகளையுமே டைப் வச்சு கார்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை விடலை, இவருடைய வந்துட்டு ஊரில் இவர் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் பல்லாயிரம் கோடிகள் அப்படின்றது வந்துட்டு லாபம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. இப்போ கார் கம்பெனி ஹுண்டே கார் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. இதோட முடியல, நான் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக இதை சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு நரேட் பண்ணுறது பெருசாக தெரியல எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால சொல்கிறேன் நான். ஸோ எலாபரேட்டாக இது இன்னும் சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே இதை வந்துட்டு நான் நரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக அங்கங்கே சுருக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்களேன், அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ஒரு எங்கனே தெரியாத ஒரு பையன் கிராமத்தில் ஒரு வேலை சாப்பிடணும்னா 24 மணி நேரமும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பையன் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையுமே கார் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, ஸோ விடாமுயற்சி தான். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அதை தாண்டி நான் போராடி போவேன் அப்படின்றவங்க இன்னைக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, இதுக்கு மேலே நான் போய் என்ன பண்ண போகிறேன், எனக்கு மறுபடியும் கஷ்டம் தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும்.
அதில் ஒரு வெறி கொண்டு நம்ம ஓட ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு 50,000 கடன் இருக்கலாம், 1,00,000 கடன் இருக்கலாம், இல்லை 2,00,000 கடன் இருக்கலாம், எவ்வளோ வேணால் உங்களுக்கு கடன் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான், ஸோ இதெல்லாம் எப்படி சமாளித்து வந்தீங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களால் லைஃப்பில் வந்துட்டு முன்னேற முடியும், உங்களாலையும் வந்துட்டு முன்னேற முடியும். ஸோ அவருக்கு ஒன்றும் வந்துட்டு ஒரு 5 கிலோ 6 கிலோ மூளைலாம் கிடையாது, நம்மள மாதிரி தான். சரி, ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இனி வரும் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி வந்துட்டு அதிகமாக க்ரோ பண்ணுறது அப்படின்ற வீடியோக்களையும் தொடர்ந்து வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வீடி தமிழில் டைப் பண்ணிங்கனாலே ஸோ லாஸ்ட்டு வந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன் நான். ஸோ நம்ம இன்னொரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.